ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தெரியும்ல ரமேஷ். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மேரத்தானு ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிப் கலெக்ஷன், அதாவது இப்போது மேரத்தான்னா ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிப் கலெக்ஷன் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்போ மாதிரி பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிப் கலெக்ஷன்னா லைக் இப்போ நம்ம மேரத்தானில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு நம்பர் கொடுப்பாங்க, பிப் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும் இண்டிவிஜுவலாக, அந்த நம்பரை நம்ம வந்து செஸ்ட்டில் குத்திட்டு நம்ம ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு டைம்டு மேரத்தான், நான் டைம்டு 2 இருக்குது. டைம்டு மேரத்தான்னா அதில் வந்து சிப் இருக்கும் அந்த பிப் நம்பரில், நான் டைம்னா அதில் சிப் இருக்காது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அது வந்து வாங்குறதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடு பரிமளம் மஹால்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எக்ஸ்போ போட்டிருக்காங்க, அதுக்கு அங்கே வாங்குறதுக்காக வந்திருக்கேன் நான். ஸோ அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு உள்ளே எப்படி அவங்க கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே, பாய். இதுதானே இது சின்ன குழந்தை எள்ளு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கான பிப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. என்னோடய பிப் நம்பர் பார்த்தீங்கன்னா 21299. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம வந்துட்டு இப்படி செஸ்ட்டில் இப்படி வந்து 4 சைடு வந்து பின் பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த சிப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங், அதாவது நம்ம ஹாஃப் மேரத்தானை எவ்வளோ தூரத்தில் நம்ம எவ்வளோ டைமில் நம்ம கிடக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த சிப். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மேரத்தானில் ஸ்டார்டிங் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இந்த சிப் நம்பர் இப்படி ஒட்டிட்டு அதை கிராஸ் பண்ணி ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆன் ஆயிரும். ஸோ ஃபினிஷ் லைனில் அதே சென்சார் இருக்கும். ஸோ நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் எவ்வளோ டைமில் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது இதை வச்சு நமக்கே கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பிப் கலெக்ஷனில் வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ ஒரு பிப் நம்பர் கொடுத்தாங்க எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேப்பர்ஸ். ஸோ ஒரு ஜாக்ரி பவுட்ரு ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட் ஒன்று கொடுத்தாங்க, எக்ஸல் சைஸ் எனக்கு. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்தாங்க. அண்ட் அப்புறம் வந்துட்டு ஒரு மில்கி மிஸ்டி ஜூஸ்ன்னு நினைக்கிறேன், அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு கொக்கோகோலாவான்னு தெரியல, இது என்னமோ வண்டர் மில்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸு அது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மில்கா வண்டர் கேக் அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின் அது கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஒரு கீச்சைன் ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் போங்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட். ஸோ இதுதான் நம்ம பிப் கலெக்ஷனில் மொத்தமாக இருந்துச்சு. அவ்வளோதான். ஸோ நம்ம பே பண்ண இந்த இனிஷியல் அமௌண்ட்டுக்கு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க அமௌண்ட் எல்லாமே இதுதான். ஓகேடா, ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிப் கலெக்ஷன் முடிஞ்சு நாளைக்கு காலையில் நம்ம ரேஸில் பார்க்கலாம். ஓகேங்களா?
பாய்.